சனி பகவான் உருவாக்கும் சடாஷ்டக யோகத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சடாஷ்டக யோகத்தால் அக்டோபர் 5 முதல் ஒரு 3 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. ரொம்பவுமே செழிப்பாக இருக்க போகுது. ஜோதிடத்தில் நீதிமான் சொல்லி அழைக்கப்படுற சனி பகவான், இந்த சனி பகவான் ஒருவருடைய செயலில் ஏற்ற பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். எப்பயுமே நல்ல பலன்களை தரக்கூடியவராக தான் சனி பகவான் இருந்துட்டு இருப்பார். இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் வரைக்கும் இருந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ மீன ராசியில் பயணிச்சுட்டு வரதுனால இந்த ராசியில் சனி பகவான் 2027ஆம் ஆண்டு வரை இருக்க போறாரு. இப்படி ஒரு ராசியில பல மாதங்களை நீடிப்பதால அவர்கள் மற்ற கிரகங்களுடன் அவ்வப்போது ஒன்றிணைந்து யோகங்களை உருவாக்குவாங்க. இந்நிலையில சனி பகவான் அக்டோபர் மாதத்துல ஒரு சிறப்பான யோகத்தை உருவாக்கியுள்ளது. அதுவும் கிரகங்களின் இளவரசனா கருதப்படுற புதன் கூட சேர்ந்து ஷடாஷ்டக யோகத்தை உருவாக்கி இருக்கு. இந்த யோகத்துல தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சாலும் குறிப்பா சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால வாழ்க்கையில நேர்மறையான பலன்கள் நிறையவே கிடைக்க போகுது. ஜோதிடத்துப்படி சடாஷ்டக யோகத்தின் போது சனியும் புதனும் ஒருவருக்கொருவர் 150 டிகிரியில் இருப்பாங்க. இந்த யோகத்தின் போது புதன் துலாம் ராசியில் இருப்பாங்க. இப்ப சனி மற்றும் புதனால் உருவாகும் சடாஷ்டக யோகத்தால அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரங்க யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற யோகங்களையும் ராசி பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய நல்ல நேரம் பிறகு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்கள், நல்ல பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் முதல்ல யோகத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தான். மேஷ ராசிக்காரங்களுக்கு சடாஷ்டக யோகத்தால வாழ்க்கையில நேர்மறையான பலன்களை பெற போறாங்க. குடும்பத்தில் நல்ல நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்க போகுது. வீட்டில் இருக்க குழந்தைகள் மனைவியும் கொண்டு டைம் நிறையவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெளியில் போகிறதுக்கான அனைத்து யோகங்களும் இந்த சடாஷ்டக யோகத்தால் மேஷராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போன்று பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளை இருந்தோம் நிவாரணம் பெறுவீங்க. தேவையில்லாத செலவெல்லாம் வரும்ல, அதில் இனிமேல் வராத அளவுக்கு ஓரளவுக்கு சேமித்து வைக்கிற அளவுக்கான யோகமும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பணத்தை சேவிங்ஸும் பண்ணுவீங்க. ஏதாவது சேமித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க போகிறீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுடைய படிப்பில் சிறந்து விளங்குறதுக்காகவும் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது. அதுக்காக ஏதாவது ஹெல்ப்பாகவும் நீங்கள் செய்கிற மாதிரியான காலகட்டமும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்குடைய தொடர்புடைய வேலை செய்பவர்களுடைய நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் போயிருக்க உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கும். ஹெல்ப்பிங்காக இருக்க போகுது. ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நனவாக போகுது. ரொம்பவுமே இழுபறியாக இருந்த எல்லா வேலைகளுமே முடிஞ்சு வெற்றிகரமான வாழ்க்கையை தான் வாழ போகிறீங்க. இதுக்கப்புறம் தோட்டத்தெல்லாம் தொடங்குன்ற மாதிரி இந்த அக்டோபர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இருந்த கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு சடாஷ்டக யோகத்தால் பல நன்மையில பெற போகிறாங்க. ரொம்ப நாளாகவே இழுத்துட்டு இருந்த வேலை எல்லாமே வெற்றிகரமாக முடிய போகுது. தடைப்பட்டு வந்த வேலைகளும் சிறப்பாக முடிய போகுது. குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் தீரப்போகுது. அதே மாதிரி பெற்றோர்களோட இருந்த உறவுகளும் இப்போ சிறப்பாக இருக்க போகுது. தாயார் வீட்டு கூட வீட்டு சூழல்ல இனிமையா இருக்கும். சொத்து தொடர்பான விஷயங்கள்லயும் சாதகமான பலன்கள் தான் இப்போ கடகராசிக்காரங்க பெற போறீங்க. சொத்து வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, விற்கிற விஷயமா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனாக தான் இப்போ கிடைக்க போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கூடையுமே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். சொந்தக்காரங்க கூட ஒரு நல்ல ஒரு உறவு மேம்படும். குடும்பத்துலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு சடாஷ்டக யோகத்தால் உருவாக போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியமும் மேம்படும். நம்மளுடைய உடம்புல பலவீனமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்மள உடல் நல்லா இருக்குது, தெம்பாக இருக்குது, ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க போறீங்கன்னா கடகராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தான் அமைய போகுது இந்த சடாஷ்டக யோகத்தால். அடுத்தது 3ஆவதா எந்த ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க சடாஷ்டக யோகத்தால் தொழிலில் ரொம்பவே சிறந்து விளங்க போகிறாங்க. நல்ல பலன்களையும் பெற போகிறாங்க. வாழ்க்கையில் இருந்த நேர்மறையான மாற்றங்கள்லாம் இப்போ காண போகிறீங்க. வணிகத்தில் நல்ல லாபத்தை பெற போகிறீங்க. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகுது. வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனை எல்லாமே இப்போ முடிவுக்கு வர காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நாளாக ரொம்பவுமே சோர்வாக இருந்த நீங்கள் ரொம்பவே இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உற்சாகமாக இருக்க போகிறீங்க. உடல்லையும் மன ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மேம்பட போகுது. பணி இடத்துல வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுடைய எஃபர்ட்டை காட்டி ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கான அனைத்து யோகமும் அமைஞ்சிருக்கு. அக்டோபர் 5 முதல் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறதா நீங்களே உணர்வீங்க மீனராசிக்காரங்க.
ஆனாலும் எதிலும் அவசரப்படுறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அவசர முடிவுகள் வந்து உங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அவசரமான முடிவு எடுக்கிறதுனால நெகட்டிவாகவும் முடியறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாகவும் இருக்கும், செழிப்பாகவும் இருக்க போகுது இந்த அக்டோபர் 5க்கு பிறகு இந்த சடாஷ்டக யோகத்தால். ஓகே நண்பர்களே, இந்த 3 ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சடாஷ்டக யோகத்தால் வாழ்க்கை செழிப்பாக இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் மேஷம், கடகம், மீன ராசிக்காரங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அக்டோபர் 5 முதல் செய்ய தொடங்கட்டும். இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய நல்ல நேரம் பிறகு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.